வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது சாப நிவர்த்தி மந்திரம், காளி அழைப்பு, கருங்காலி வாளையம் மற்றும் மந்திர ரகசியங்கள். பொதுவாக மந்திரங்கள் சொல்வதற்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்ய வேண்டும். அதாவது சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லித்தான் நாம் புதுசாக ஒரு மந்திரம் சொல்லிக்கல அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லை என்றால் அது பலன் தராது. அதாவது சித்தர்கள் முன்னோர்களால் மந்திரங்களுக்கு சாபம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சாபங்களை இம்மந்திரத்தின் மூலமாக விலக்கிவிட்டு பின்புதான் நாம் அந்த மந்திரத்தை புதிதாக உச்சரிக்க வேண்டும். பட்ட சாப நிவர்த்தி மந்திரத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அத்துடன் பெல் பட்டனை அமர்த்திடுங்க. அப்போ தான் என்னோட புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மந்திரங்களுக்கும் சாபம் உண்டு. கணபதி மந்திரமோ எந்த மந்திரமோ எடுத்தாலும் நீங்கள் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். இப்போது மந்திரத்தை சொல்லித்தரேன் வாங்க. மந்திர சித்தி மந்திரம். ஓ மந்திர சித்தி மகா சித்தி தந்திர சித்தி மாயலோக சித்தி, நான் நினைத்த சகல மந்திர தந்திர தம்பன மாரண வித்தைகளும் சித்தி பெற வீசுவாகா. இந்த மந்திரத்தை சொல்லும் முன் பிள்ளையாருக்கும் பார்வதி தேவிக்கும் சிவனாருக்கும் படையல் வைத்து ஜவ்வாது அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்தி சாம்பிராணி கற்பூரம் காட்டி சந்தன குச்சி கொளுத்தி பூக்கள் தூவி பின்பு மந்திரத்தை உச்சரித்த பின் நீங்கள் எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் சித்தி கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு போடவும். ஒரு 3 நாளைக்கு இவ்வாறு ஒரு 1008 உரு போட்டால் உடனே மந்திரம் சித்தியாகும். பின்பு நீங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் சொல்ல முன் இம்மந்திரத்தை சொன்னால் போதும். அடுத்தது மந்திர ரகசியங்கள். என்ன மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும், எப்படி மந்திரங்கள் சொல்வது, இந்த மந்திரங்களை எதற்கு சொல்வது என்று இப்போது பார்ப்போம். முதலில் ஓம் நசி மசி என்றிட யமனையும் வெல்லலாம். அதாவது உங்கள் எதிரிகளை வெல்லலாம். அடுத்தது ஓம் மசி நசி என்றிட மன்னனும் மண்டியிடுவான். உங்கள் எதிரிகளுக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்தால் அவர்கள் உங்கள் காலிலே வந்து விழுவார்கள். ஓம் நங் நங் என்றால் நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்திலேயும் இம்மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் நல்லது நடக்கும். ஓம் அங் அங் என்றால் கெடுதல் நிகழாது. அதே போலதான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தால் கெடுதல் நிகழாமல் நல்லவையே உங்களுக்கு நடக்கும். ஓம் சிங் சிங் என்றால் மிருகங்கள் ஓடும். அதாவது ஒரு நாயோ யானையோ புலியோ ஏதாவது உங்களை துரத்தி வரும்போது மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் அந்த மிருகம் உங்களை தொடர்ந்து வராது, பின்வாங்கி சென்றுவிடும். ஓம் வங் வங் என்றால் உலகம் உங்கள் வசமாகும். உலகம் உங்கள் வசமாகும். அப்படி என்றால் யாவரும் உங்கள் வசமாவார்கள். தீயது நடக்காது உங்கள் வாழ்வில். ஓம் வசி வசி என்றால் சகலமும் வசியமாகும். அதாவது மனிதர்கள், மிருகங்கள், அனைத்து ஜீவராசிகளும் உங்களுக்கு வசியமாக இருப்பார்கள். உங்கள் எதிரிகள் கூட உங்களை எதிரியாக நினைக்க மாட்டார்கள், உங்களுக்கு வசியமாவார்கள். இவ்வாறு இம்மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. எனவே இம்மந்திரங்களை சித்தி பண்ணி கொண்டு நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம், பலனடையலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கருங்காலி வாளையம் மந்திரம் எந்திரம். மந்திரத்தை பொறுத்தவரையில் மந்திர கலையில் காளி என்பவள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாள். காளி இல்லாமல் மந்திர கலையே இல்லை என்ற அளவுக்கு காளிதான் மந்திரத்தின் மகா குரு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காளியின் மந்திரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். காளி தெய்வங்கள் உமையவளின் அவதாரம், பார்வதி தேவியின் அவதாரமாக விளங்குகிறாள் காளி. ஆவேசக்காளி, அங்காளி,
செங்காளி, மாகாளி, உக்கிரமாகாளி, பத்ரகாளி, வீரமாகாளி, எல்லைக்காளி, தில்லைக்காளி. எவ்வளவோ காளிகள், எவ்வளவோ பேர்கள். அதில் ஒரு காளிதான் இந்த கருங்காளி. கருங்காளியை வாளையமாக்கி கொண்டால் யாராலும் உங்களை வெல்ல முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம். வாங்க இப்போ மந்திரம் எந்திரம் பார்க்கலாம். கருங்காளி வாளைய மந்திரம். ஓம் காளி காளி கருங்காளி கபால உத்தண்ட திருசூலி ஏறிய நெற்றியும் மெரித்த கண்ணும் சிங்க வாகனத்தில் ஏறி என் முன் வா வா ஆவேசு ஆவேசு சீக்கிரம் சீக்கிரம் வரவே சிவாக. இங்கு சிவாக என்ற இடத்தில் நீங்கள் சுவாக அல்லது சிவாய நம என்றும் போட்டுக்கொள்ளலாம். கருங்காளி எந்திரம் நான் படத்தில் கொடுத்துருக்கேன். அதை முறைப்படி செப்பு தகட்டிலோ வெள்ளி தகட்டிலோ நீங்கள் கீறிக்கொள்ளலாம். மந்திர சாவனை நிறுத்தி எந்திர சாவனை நிறுத்தி முக்கியமாக பண்ணிக்கொள்ளுங்க. பிராணம் எந்திரத்துக்கு பிராண உருவை கொடுத்து கொள்ளுங்க. முறைப்படி பூஜை முறைகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கருங்காளி வாளைய பூஜை முறைகள். வெத்திலைப்பாக்கு, அவல் பொரிக்கடலை, எவ்வாது அத்தர் போன்ற வாசனை திரவியங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மல்லிகைப்பூ அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ நீங்கள் மல்லிகைப்பூ வைத்து கொள்ளலாம். லட்டு, ஜாங்கிரி போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் மிகவும் அம்மா விரும்பி உண்ணக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பின்பு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்திருந்து இம்மந்திரத்தை 108 விதம் ஒரு நாள் தொடங்கி 48 நாள் வரை நீங்கள் 108 விதம் உருகொடுத்து சாத்தி வர வேண்டும். இவ்வாறு நீங்கள் 108 விதம் தினமும் சொல்லிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏலம் என்றால் நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 சொல்லலாம். அது உங்கள் விருப்பம். இவ்வாறு நீங்கள் மந்திரங்களை சொல்லி வரும்போது சில கனவுகளூடாக அம்மன் தரிசனமாக வருவாங்க. அப்போது நீங்கள் அம்மாவிடம் வாக்கு வாங்கி கொள்ளலாம். அம்மா, நான் எப்போதெல்லாம் அழைக்கிறேனோ அப்போது வந்துடமா என்றால் நீங்கள் அழைத்தவுடன் அம்மா தினமும் வருவாங்க. இந்த கருங்காளி வாளையத்தினூடாக நிறைய நன்மைகள் செய்யலாம். குறி கூறலாம், செய்வினை எடுக்கலாம், நிறைய நன்மைகள் மக்களுக்கு செய்யலாம். ஆனால் இந்த வாளையம் எடுக்கிறவங்க மிகவும் சுத்த பத்தமாக இருக்க வேண்டும். பூஜை முறைகளில் இக்காரணம் கொண்டும் ஒரு சிறிய பிழை கூட வந்துடக்கூடாது. சிறிய பிழை வந்தாலும் அந்த பூஜையை பாதிக்கும். நிறைய சோதனைகள் வரும். அதாவது உங்கள் உடல்களில் நோய் வரலாம், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்தில் வெவ்வேறு பிரச்சனைகள் வரலாம். எல்லாமே அந்த அம்மாவோட விளையாட்டுகள் தான். இந்த விளையாட்டெல்லாம் தாண்டி அந்த சித்தை எடுத்தே ஆகணும். என் உயிர் போனாலும் பரவாயில்ல அம்மா, நீ என்னை எவ்வளோ வேணுமானாலும் சோதித்துக்கோ என்ற மன வைராக்கியத்தில் இந்த சித்தை நீங்கள் எடுத்தீங்கண்டா அதுக்கப்புறம் உங்களை யாருமே வெல்ல முடியாது. அம்மாவோட பரிபூரண அருளும் அன்பும் பாதுகாப்பும் உங்களோட இருக்கும். அம்மாவோட தரிசனம் கிடைக்கும். அடுத்தது பூஜை நாட்களில் விரத முறை மிகவும் அவசியமானவை. நீங்கள் பூஜை துவங்க முதல் ஒரு மஞ்சள் தண்ணி, உப்பு சேர்த்து நீங்கள் தூய நீரில் நீராடிக்கொள்ளலாம். அல்லது கடத்தண்ணீர் போய் நீங்கள் முழுகிட்டு வரலாம். பின்பு நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய இடத்தை ஓமியம் தெரியும் தானே, ஓமியம் தெளித்து மஞ்சள் நீர் தெளித்து சுத்திப்படுத்தி கொண்டு நீங்கள் அவ்விடத்தில் அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு மஞ்சள் துணி அல்லது சிகப்பு துணி நீங்கள் உடுத்திக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. விரத காலங்களில் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பாலுடன் வேப்பிலை கொழுந்து போட்டு குடித்து கொள்ளுங்கள். மதிய வேளைகளில் நீங்கள் பச்சை அரிசி சோற்றுடன் மரக்கறி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இரவு வேளைகளில் நீங்கள் பாலுடன் வேப்பந்துளிர் போட்டு குடித்து கொள்ளலாம். இவ்வாறு சுத்தபத்தமாக விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.